இந்த பேறுகால நீரிழிவு நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கர்ப்ப காலத்துல மட்டும் அவங்க வந்து அப்நார்மல் சுகர் லெவல்ஸ் காட்டுவாங்க. தென் பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா முக்கால்வாசி பேருக்கு அது சரியாயிடும். சில பேருக்கு ரொம்ப அரிதா, சில பேருக்கு வந்து அது தொடர்ந்துரும் சர்க்கரை நோயா. ஆனா இந்த கர்ப்ப காலத்துல நீரிழிவு நோய் வரக்கூடிய பெண்களுக்கு ஆனா இந்த கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, சில மாற்றங்களுக்கு உள்ளாகி அவங்கள வந்து அதிகமான குளுக்கோஸ் இருக்கக்கூடிய உணவை வந்து தேட வைக்குது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்வீட் சாப்பிடணுங்கிற டெண்டன்சி, சாக்லேட் சாப்பிடணுங்கிற டெண்டன்சி, பழங்கள் அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறது. அப்டேஷன் வரும் பொழுது நம்மளும் என்ன பண்ண கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரிச்சு எடுக்கிறாங்க. எடுத்து கர்ப்பம் ஆகாத எலிக்கு வந்து கொடுத்து பாக்குறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவ ஆசையா கேக்குறா ரத்த உசுறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பட் வந்து அதுவே அவங்களுக்கு எதிரி ஆயிடும். நான் பிறக்கிற அன்னைக்கு வந்து எங்க அம்மா காலையில எனக்கு பணியாரம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு கேட்டதுக்கு எங்க சித்தி போய் தூங்கிட்டு இருந்த பணியாரக்காரியை எழுப்பி வணக்கம். ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் பேறுகால நீரிழிவு நோய், ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அவங்க அப்போ அது அவங்களுக்கு உடல் எடை கூடவோ இல்லை குழந்தையோட உடல் எடை வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு அது அப்படியே முற்றி போய் இரண்டாம் வகை நீரிழிவு நோய் டைப் 2 டயாபெட்டிஸ் கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த பேறுகால நீரிழிவு நோய் பத்தியும் அது சம்பந்தமா இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு பத்தியும் தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. முதல்ல பேறுகால நீரிழிவு நோய் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுங்க. நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரத்தத்துல வந்து சர்க்கரையினுடைய அளவு, ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து நார்மல் லெவலை விட அதிகமா இருக்கிறது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்சுலினுடைய அளவு குறையிறது, இல்லைன்னு சொன்னா அதனுடைய சென்சிட்டிவிட்டி, ரெஸ்பான்ஸ் வந்து குறையிறது. இந்த 2 வகையா சொல்லுவாங்க. இந்த பேறுகால நீரிழிவு நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கர்ப்ப காலத்துல மட்டும் அவங்க வந்து அப்நார்மல் சுகர் லெவல்ஸ் காட்டுவாங்க. தென் பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா முக்கால்வாசி பேருக்கு அது சரியாயிடும். சில பேருக்கு ரொம்ப அரிதா, சில பேருக்கு வந்து அது தொடர்ந்துரும் சர்க்கரை நோயா. ஆனா இந்த கர்ப்ப காலத்துல நீரிழிவு நோய் வரக்கூடிய பெண்களுக்கு 40-45 வயசுக்கு அப்புறமா ஈஸியா வந்து அவங்க டயபெட்டிக்கா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அப்படிங்கறதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆய்வுகள் படி இது வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேறுகாலம் இல்லை கர்ப்பகாலம் ஒரு ரொம்ப புனிதமான ஒரு விஷயம்னா, ஒரு அறிவியல் உண்மை என்னன்னா, நம்ம தொப்புள் கொடி அந்த பிளாசண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உண்டாக்குற மரபணு வந்து ஒரு வைரஸ்ல இருந்து வந்தது. ஒரு கரு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாரசைட். நம்ம வந்து பிளாங்கா கொச்சையா சொல்லணும்னா ஒரு கரு வந்து ஒரு பாரசைட். ஒரு தாயினுடைய நேரடியா ரத்த ஓட்டத்துல வந்து எல்லா இதையும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த பேறுகால நீரிழிவு நோய்க்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்கு, அது தொடர்பா இப்ப சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான ஆராய்ச்சி, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவா நம்ம எல்லா ஹார்மோன்களும் என்ன மாதிரியான ஒரு பண்புடையதா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு எமோஷனலுக்கோ ஒரு பிரச்சனை சமயத்துல டீல் பண்றது, ஸ்ட்ரெஸ், எனிதிங் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தும். ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிற ஒரே ஹார்மோன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்சுலின். இது நம்ம எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிஞ்சிருக்கும். பட் இன்சுலின் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அது வந்து ஒரு வாரியார் மாதிரி போய் அந்த குளுக்கோஸை உடைக்கிறது இல்ல. 2 விதமா பண்ணும். ஒண்ணு என்ன பண்ணும்னா, எல்லா செல்களும் டெலிவரி கொடுத்து செலவழிச்சிரும் கையில இருக்கக்கூடிய குளுக்கோஸை. மீதத்தை என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா, கொண்டு போய் சேமிப்புல போட்டுரும். லிவர்லயோ மசில்லையோ அதை வந்து நம்ம ஒரு கிளைக்கோஜனாவோ இல்லைன்னு சொன்னா அது கொழுப்பா மாறுறதுக்குரிய வேலைகளை பண்ணி அதை வந்து ஸ்டோரேஜ்ல பண்ணிடும். இதுதான் இன்சுலினுடைய மெயினான வேலை. இப்ப இந்த கருவுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அது வளர்றதுக்கும் இதே குளுக்கோஸ் தான் எகைன் த ஃபியூவல். நம்ம திருப்பி வந்து மறுபடியும் அதுக்கும் வந்து அதே குளுக்கோஸ் தேவைப்படுறதுனால அம்மாவனுடைய குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் பார்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கருவுக்கு வந்து போதுமான அளவு கிடைக்காது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடும்னா, அம்மாவனுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து அது மேல தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதாவது அம்மாவினுடைய இன்சுலினை சரியா வேலை செய்ய விடாம ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கும். இது வந்து கருவில இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அம்மாவினுடைய உடல் மீது பண்ணக்கூடிய ஒரு வேலை. இது வந்து ஒரு நார்மல் ஃபெனோமெனா. இதையும் தாண்டி ஒரு நார்மலான பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. பட்
சில சமயத்துல சில பெண்களுக்கு என்னவா மாறிடுதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் வந்து அந்த இடத்துல வேலை செய்யாம போகுது. அப்ப அவங்களுக்கு ரத்தத்துல வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாயிடுது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா கரு அப்படிங்கறதுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு growth ஹார்மோன் மாதிரியான பேட்டர்ன்ல அந்த இன்சுலினும் ஒர்க் ஆகுற மாதிரி பேட்டர்ன் மாறிடும். ஸோ குழந்தையினுடைய எடை பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும். கெஸ்டேஷனல் டயபெட்டிக் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுமாரா 4 கிலோ 4.5 கிலோ எடை இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கும். சராசரியா எவ்வளவு எடை 2.5 கிலோ தான் வந்து 2.5 3 கிலோங்கிறது தான் ஆவரேஜ் அப்படிங்கிறது. இதுவே வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு முறைகள்னாலையும் முறையான மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறதுனாலையும் இப்ப அதிகரிச்சிருக்கு சராசரி. பட் ஆனா 4.5 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஹெவி வெயிட் பேபி. அது வந்து தாய்க்குமே வந்து ரிஸ்க் தான். இப்போ முன்னாடி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருந்தது, திடீர்னு இறந்து பிறந்தது அப்படிம்பாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து அதனுடைய முக்கியமான டிராபேக். இப்ப நம்ம தொடர் மருத்துவ சிகிச்சையில இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்காம சிசேரியன் பண்ணிடுறதுனால அந்த 9 மாதத்துல குழந்தை இறக்குற வீதம் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. பட் சமீபத்திய இப்போ நமக்கு ஒரு மாயை இருக்கு. ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பிடுறது கேட்கறது கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து விதவிதமா சாப்பிடணும் போல இருக்கும், மசக்கேனா நல்லா சாப்பிடணும் போல இருக்கும், அதை கொடுத்துடணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த டெம்டேஷன் ஏன் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்ப நடந்த ஒரு ஆராய்ச்சியோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, அது வழக்கமா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருந்து சில சத்துக்களை எடுத்துக்கும், நமக்கு திருப்பி சில சத்துக்களை கொடுக்கும். நம்ம 2 பேரும் வந்து ஒரு மியூச்சுவலிசம் சொல்லக்கூடிய ஒரு பரஸ்பர புரிதல்ல வாழ்ந்துட்டு இருக்கும், மனிதர்களும் அவங்களோட குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும். ஆனா இந்த கர்ப்பிணி பெண்கள் வயித்துல இருக்கக்கூடிய அந்த குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா சில மாற்றங்களுக்கு உள்ளாகி அவங்கள வந்து அதிகமான குளுக்கோஸ் இருக்கக்கூடிய உணவை வந்து தேட வைக்குது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்வீட் சாப்பிடணுங்கிற டெண்டன்சி, சாக்லேட் சாப்பிடணுங்கிற டெண்டன்சி, பழங்கள் அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறது, அவங்களுக்கு பொதுவா பசியை அதிகப்படுத்தக்கூடிய சிக்னல்ஸை வந்து அது வந்து ட்ரிகர் பண்ணுது. அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சாப்பிடக்கூடிய டெம்டேஷன் வரும் பொழுது நம்மளும் என்ன பண்ணிடுறோம், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பழங்கள் கொடுக்கறது. பழங்கள் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இருக்கக்கூடிய ஒரு உணவு, அது ஹெல்தி ஃபுட்டு தானேன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து அதிக சர்க்கரையை வந்து அவங்க ரத்தத்துல நம்மள அறியாமலே ஏற்றிடுறோம். ஸோ இது வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரிச்சு எடுக்கிறாங்க. எடுத்து கர்ப்பம் ஆகாத எலிக்கு வந்து கொடுத்து பாக்குறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா நார்மலா இருக்கிற எலியை விட இந்த பாக்டீரியாக்களை ரிசீவ் பண்ண எலி வந்து பல மடங்கு எடை அதிகரிக்குது, அதனுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்குது. அப்ப இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நம்மளுடைய உள்ள சில குறிப்பிட்ட குடல்வாக இருக்கிறவங்களுக்கு தானா ட்ரிகர் ஆகுது. ஸோ அந்த சமயத்துல இவங்க அப்படிப்பட்டவங்க தானே, அந்த மாதிரியான பாக்டீரியல் ஸ்டெயின்ஸ் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சா அவங்க உணவுல கட்டுப்பாடு விதிச்சு நம்ம வந்து அவங்கள வந்து அந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மட்டும் இல்லாம டைப் 2க்கும் போகாம நம்மளால வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க சமீப. அதே நேரத்துல அந்த 9வது மாசத்துல அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நம்ம குறிப்பா வந்து குழந்தையினுடைய எடை வந்து அதிகரிக்காம இருக்கிறது வந்து தாய் சேய் இருவருக்குமே நல்லது. ஆமா, அதே நேரத்துல இது வந்து அது அவங்க தப்பு இல்ல, உண்மையில அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறதும் அவங்க தப்பு இல்ல, கூட இருக்கிறவங்களுக்கும் இதை பத்தின விழிப்புணர்வு இருக்காது. அவ ஆசையா கேக்குறா ரத்த உசுறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பட் வந்து அதுவே அவங்களுக்கு எதிரி ஆயிடும். நான் பிறக்கிற அன்னைக்கு வந்து எங்க அம்மா காலையில் எனக்கு பணியாரம் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குன்னு கேட்டதுக்கு எங்கள் சித்தி போய் தூங்கிட்டு இருந்த பணியாரக்காரியை எழுப்பி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பணியாரம் அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அந்த மாதிரி அது எல்லா வீட்லையுமே வந்து வரைக்கும் வந்து பொதுவான சில ஹைப்போதசிஸ் இருந்தது. என்னன்னா இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து கால்சியம் குறைபாடு இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து சாம்பல் சாப்பிடுவாங்க, சுண்ணாம்பு சாப்பிடுவாங்க. அயன் டிஃபிஷியன்சி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுல தேடல் இருக்குங்கிறது வந்து நம்ம எல்லாருமே பரவலா நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம். பட் அதை உடைக்கிற மாதிரி இப்ப கிளீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை அதிகப்படுத்துறது மூலமா அந்த பிரெக்னன்சி சர்வைவ் ஆயிடுது. தட் மீன்ஸ் அந்த குழந்தை வந்து ரத்தம் கிடைச்சு இது ஒரு நார்மல் ப்ராசஸ், அதனுடைய நார்மல் லெவல் வந்து அதிகரிக்கும் பொழுது, தட் மீன்ஸ் இந்த குறிப்பிட்ட செயல்பாடு வேலைக்கு அதிகமா செஞ்சிரும் பொழுது, தேவைக்கு அதிகமா செயல்பட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அது சர்க்கரை நோயா மாறிடுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நிச்சயமா இது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இது என்னோட தப்பு இல்லைன்னு ஒரு பெரிய ரிலீஃபாவும் இருக்கும். அதே நேரத்துல அவர்கள் இதுல கவனமா இருக்கணுங்கிறதையும் கண்டிப்பா அதை உணர்த்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விரிவான தகவலுக்கு நன்றி சோபனா. நன்றி சிவா.